அங்கீகாரம் இல்லாம செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலா திமுக ஊதுகுழலா மாறிட்டாரு. அப்ப அன்னைக்கு டிவி உடைச்சது என்னாச்சு? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பூம்புகார்ல நல்லது நடந்தால் தமிழுக்கு நாங்களும் தான் சொந்தக்காரர், ஏதோ தமிழுக்கு நீங்கள் மட்டுமே சொந்தக்காரர்கள் என்று பேசுவதை போல நாங்கள் இனிமேல் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் நீதி மய்யம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில 10 11 இல்ல 42ல 1 அதே நீக்கி இருக்கிறாங்க. ஆனா அவரு இந்த திராவிட மாடலுக்கு திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும், திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். அப்ப சுயநலத்திற்காக உங்களுக்கு கூட வந்த கட்சியில உள்ளவங்க எல்லாம் அங்கீகாரம் இல்லாம செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலா திமுக ஊதுகுழலா மாறிட்டாரு. அப்ப அன்னைக்கு டிவி உடைச்சது என்னாச்சு? மாற்று அரசியலை கொண்டு வருவேன்னு சொன்னது என்னாச்சு? ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான். அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்கிறேன். ஆமா, இல்ல அவரு கட்சியை தானங்க இணைச்சாரு. இப்ப இவங்க அந்த கட்சியில இருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியை வாங்கினாங்க. இப்போ நான் கேக்குறேன், கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா? அவர் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அது இதையும் எப்படி நீங்க சேர்ந்துவீங்க? அதனால எங்களை பொறுத்த மட்டில் நாங்க எது செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமா தான் செஞ்சிருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.